ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். நம்ம இப்போ ரா எட்ஜஸ் வெளியே தெரியாமல் நீட்டாக ஒரு பட்டி எப்படி ஃபினிஷ் பண்ணுறது தான் பார்க்க போகிறோம். இந்த பட்டி வந்து ஃப்ரண்ட் அண்ட் பேக் பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக நீட்டாக இருக்கும். தும்பு எதுவுமே வெளியே தெரியாது. ஃபினிஷிங் ரொம்ப அழகாக இருக்கும். இதை ட்ரை பண்ணி பாருங்கள். இதுக்கு நான் 3 பீஸ் ரஃப்பாக ஒரு பட்டி வெட்டி வச்சுருக்கேன். அந்த மேலே உள்ள டாட் வந்து நான் பிடிச்சி வச்சாச்சு. இதில் நல்ல துணியை நல்ல துணி கூட சேர்த்து வைங்க. அண்டு லைனிங் கிளாத் கூட சேர்த்து வச்சுட்டு எக்ஸ்ட்ரா ஒரு பிட்டை வெட்டி அதுக்கு மேலே வைக்கணும். அண்ட் 3 துணியும் சேர்த்து வைக்கணும். இதில் ஃபஸ்ட்டு டாட்டை வந்து ஃப்ரண்ட் பக்கமாக மடித்து வைக்கணும். ஃப்ரண்ட் பக்கம் அப்படிங்கிறது நம்ம கொக்கி வீலாம் வைப்போம் இல்லையா, அந்த சைடில் வர மாதிரி நீட்டாக மடித்து வச்சுட்டு எல்லா துணியும் சேர்த்து வச்சு நீட்டாக அடி போடுங்க. எங்கேயுமே சுருக்கங்கள் இல்லாமல் பார்த்துக்குங்க. அடித்ததுக்கப்புறமா அங்கங்கே ஒரு சின்ன சின்ன கட் கொடுங்க. இது வந்து சுருக்கங்கள் எதுவும் வராமல் இந்த ஃபினிஷிங் வந்து நீட்டாக வரும். இதில் வந்து ஒரு பதிவு தையல் போடுங்க. பதிவு தையல் போட்டதுக்கப்புறமா நம்ம ஏற்கனவே பேக் சைடு வந்து கம்ப்ளீட் பண்ணி வச்சுருக்கோம். இந்த பேக் சைடை தூக்கி ஃப்ரண்ட் பக்கத்தில் வச்சுட்டு மார்க் பண்ணுங்கள். அண்டு அதே மாதிரி கொக்கி பக்கமும் வச்சு மார்க் பண்ணிவிட்டு ரெண்டையும் சேர்த்து ஒரு தையல் போடுங்க. அண்டு எக்ஸ்ட்ரா இருக்க பீஸை வந்து கட் பண்ணிவிடுங்க. 1 இன்ச் வீதியில் ஒரு பிட் துணி லைனிங்கில் வெட்டி வச்சுருக்கேன். அந்த லைனிங் கிளாத்தை இதுக்கு மேலே வச்சு தைச்சிட்டு அதுக்கு மேலே ஒரு பதிவு தையல் போட்டுட்டு இதை மாற்றி வச்சு நீட்டாக மடித்து ஒரு தையல் போடுங்க. இது கீழே வந்து நம்ம திக்காக தைக்கிறதுனால பட்டி சுருண்டு மேலே வராது. இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப அழகாக நீட்டாக இருக்கும். இந்த ப்ளவுஸை நம்ம கம்ப்ளீட் பண்ணி முடிச்சிட்டோம். இந்த ப்ளவுஸோட உள் பக்கத்தில் பாருங்கள், ரா எட்ஜஸ் எதுவுமே தெரியல. இந்த மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.